நண்பர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வர்களுக்கு பயனுள்ள வகையில் அப்பப்போ வினா விடைகள், குறிப்புகள் இடம்பெறும் வகையில் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் தொடர்ந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட பக்கத்திலே ஆல்னு இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற பாக்ஸு, அதாவது டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு அதில் முக்கியமான குறிப்புகள் இருக்கும். அதிலிருந்து தேர்வுகளில் பெரும்பாலான வினாக்கள் இடம்பெறும். அந்த அடிப்படையில் சில தகவல்களை பார்ப்போம். அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. மிக முக்கியமானது இது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் கூறப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதுவும் மிக முக்கியமானது. இந்திய அரசியலமைப்போட முகவுரையிலே இந்த வார்த்தைகள், வரிகள் உள்ளது. சரிங்களா? அடுத்தது இன்னொரு முக்கியமானது, சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசியல் வசிப்பவர். சரிங்களா? இதோட பொருள் பார்த்திங்கன்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர். அடுத்தது, டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். சரிங்களா? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களுடைய கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 2004 இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்தது. சரிங்களா? 2004 தான் தமிழ் மொழியும் செம்மொழியாக அறிவித்தாங்க. சரிங்களா? முக்கியமான தகவல். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜா மன்னர் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்தது. மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து ஆராய PV ராஜா மன்னர் தலைமையில் 1969 தமிழக அரசு மூவர் குழு ஒன்றை அமைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. சரிங்களா? முக்கியமானது, மிக மிக அரசியலமைப்போட 42வது சட்ட திருத்தம் தான் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. தேர்வுகளில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? மறக்காமல் பிடிச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவிடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். சரிங்களா? நன்றி.